பெரியார் நாட்டின் சமூக, அரசியல், பொருளாதார கொள்கைகளைப் பற்றி மிக விரிவான பரப்புரைகளை மேற்கொண்டார். அவரின் சுயமரியாதை, சமதர்மம், பெண்ணுரிமை, வகுப்புரிமை போன்ற பரப்புரைகளை வெளியிட எந்த இதழும் முன்வரவில்லை. எனவே தெளிவும் திட்பமும் உடைய நோக்கத்தினை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பிய பெரியார் நாளிதழ் ஒன்றினை தொடங்க எண்ணினார். 1922 கோயம்புத்தூர் சிறையில் தம் நண்பர் தங்கப்பெருமாளோடு இருக்கும்போது குடியரசு என்னும் பத்திரிகையை தொடங்க முடிவு செய்தார். அதன்படி 2/5/1925 முதல் குடியரசு வார இதழாக தொடங்கினார். 1935 நீதி கட்சிக்காக வாரம் இருமுறை ஏடாக தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தாரால் தொடங்கப்பட்ட விடுதலை சிறிது காலம் கழித்து பெரியாரின் பொறுப்புக்கு வந்தது. பின்னர் அது நாளிதழாக மாற்றம் பெற்றது. பெரியார் பல்வேறு இதழ்களை பணியாற்றினாலும் குடியரசு இதழும் விடுதலை இதழுமே அவரின் முழுமையான மனக்கருத்தை வெளிப்படுத்தின.